2025ல நம்ம ஈரோடு மாவட்டத்துல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது ஒரு சின்ன ரீகேப். ஜூலை ஈரோடு திண்டல் வேலாயுத சுவாமி கோவிலில் 186 அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான முருகன் சிலை அமைக்கப்பட உள்ளதாக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் கே சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். செப்டம்பர் மாசம் பயங்கரமா கொட்டி தீர்த்த கன மழையால கொல்லம்பாளையம் கட்டபொம்மன் வீதி குடியிருப்பு பகுதியில இடுப்பளவுக்கு தேங்கிய மழை நீரால பொதுமக்கள் பெரிதளவுல பாதிக்கப்பட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் கவுண்டர் பகுதியிலையும் தண்ணீர் தேங்கியதால பொதுமக்கள் அப்போ ரொம்பவே சிரமத்துக்குள்ளாகினாங்க. அக்டோபர் மாதம் ஈரோடு பவானி மெக்கான் வீதி பகுதியில் உள்ள பழைய வேஸ்ட் இரும்பு வைக்கிற குடோன் அருகாமையில பட்டாசு வெடிச்சு தீ விபத்து ஏற்பட பல மணி நேரம் போராடி அந்த தீயை அணைச்சிருக்காங்க. நவம்பர் மாதம் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பனையூர்ல இருக்கிற தமிழக வெற்றி கழக அலுவலகத்துல அக்கட்சி தலைவர் விஜயின் முன்னிலையில அக்கட்சியில் இணைஞ்சிருக்காரு. டிசம்பர் ஈரோடு நகரில் சோலார் பகுதியில் சுமார் 74 கோடி ரூபாய் செலவில் 19.5 ஏக்கர் பரப்பளவில் ஒரு பிரம்மாண்டமான புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. டிசம்பர் 7ஆம் தேதி சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் வாழமடவு வனச்சரகத்துல ஒரு மக்னா யானை மின்சாரம் தாக்கி இறந்து போயிருக்கு. டிசம்பர் 18ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்துல தவிக தலைவர் விஜயுடைய பரப்புரை கூட்டம் நடந்திருக்கு. திருடு போன மற்றும் காணாமல் போன சுமார் 9.5 லட்சம் மதிப்பிலான 57 மொபைல் போன்களை சைபர் கிரைம் போலீசார் மீட்டு டிசம்பர் 22ஆம் தேதி அன்னைக்கு உரிமையாளர்கள் கிட்ட பத்திரமா ஒப்படைச்சிருக்காங்க.